ஏங்க துபாயில எங்க இருக்கீங்க? துபாயில கோல்டு ரேட்லாம் சீப்பா இருக்குமே. ஒரு முறை வரும்போது கோல்டு வாங்கிட்டு வருவீங்க தானே? அடுத்த முறை வரும்போது எங்களுக்கு ஒரு 5 பவுன் வாங்கிட்டு வாங்க. இந்த டைலாக்க எத்தனை முறை கோத்ரூ பண்ணிருக்கீங்க? அப்படி ரொம்ப கிரேஸா இருக்கு அந்த கோல்டு. இப்ப துபாயில எவ்வளவு ரேட் போகுது அப்படின்றத பாத்துடலாமா? கோல்டு விலை ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். துபாய் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? இங்கேயும் அதே நிலைமை தான். 22 கேரட் 1 கிராம் 9,000 நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. இங்க கிராம்ஸ்ல 370 கிராம் வருது. நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் ஒரு 400 ரூபாய் வித்தியாசம் வருது ஒரு கிராமுக்கு. சோ ஒரு சவரனுக்கு 3,200 ரூபாய் வித்தியாசம் வருது. ஒரு சில நகைகளை மட்டும்தான் 0% மேக்கிங் சார்ஜ்ல வாங்க முடியும். இது இல்லாம ரெசிடென்ஸா இருக்க நாங்க 5% வேட்டும் பே பண்ணணும். டூரிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேட் கடையில பே பண்ணிட்டு ஏர்போர்ட் போனதும் அந்த வேட்டுக்கான காசை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அக்ஷய திருதியை வரப்போகுது அப்படின்றதுனால நிறைய கடையில ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மேக்கிங் சார்ஜ்ல கம்மியும் பண்ணியிருக்காங்க. துபாயில இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பி கண்டிப்பா அடுத்த முறை வரும்போது ஒரு 5 பவுன் நகையை வாங்கிட்டு வர சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.